கைஸ் நான் தான் அவங்க மைனேக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்திருக்கோம். இந்த வாட்டி நம்ம வந்து வில்லேஜ் ட்ரேடிங் ஹாலை வந்து நம்ம ஆட்டோமேட்டடாக கட்ட போகிறோம் கைஸ். அதாவது இது அங்கே வந்து நம்ம மேனுவலாக ப்ரீட் பண்ணுற மாதிரி கட்டியிருந்தோம். இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டடாக அதை இங்கே கட்ட போகிறோம். ஏன் இவ்வளோ தூரம் தூரமாக வந்து நான் கட்டுறேன்னு மட்டும் கேட்காதீங்க. எனக்கு இங்கே கட்டணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நான் வந்து வில்லேஜ் ட்ரேடிங் ஹால் வச்சுருக்கேன். கிட்டே வந்து வில்லேஜ் ப்ரீடிங் வச்சுருந்தேன்னா அவனுக்கு வந்து பெட்டை ஆக்கிபை பண்ணிக்கிறானுங்க. அதனால் வில்லேஜ் ப்ரீடு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது ஒழுங்கா. அதனால தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் மாற்றிக்கலாம், அதுவும் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அப்படின்றனால தான் நான் வந்து இங்கே வைக்கிறதுக்காக பிளான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையானது எல்லாமே இது இந்த செஸ்ட்டில் தான் கீஸ் இருக்குது. அது அந்த ஆட்டோமேட்டட் ஃபார்ம் கட்டுறதுக்கு இங்கே தான் இதுதான் தேவை. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற செஸ்ட் வந்து என்னென்னா அதை சுற்றி ஒரு பில்டு கட்ட போகிறேன் கைஸ். ஒரு ஃபேக்ட்ரி வந்து மற்ற யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி கட்டினா ஒரு இது வச்சுப்பானுங்க, சுற்றி ஒரு பில்டு இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து ஒரு பில்டு கட்ட போகிறேன். அந்த ஆட்டோமேட்டட் ஃபார்ம் கட்டினதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பில்டு வந்து கட்ட போகிறேன் அதை சுற்றி. அதுக்காக தான் அந்த இது வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி இப்போ நான் டக்குன்னு மாற்றுறேன் இல்லையா, விஷன் இந்த கேமரா வியூ வந்து மாற்றுறேன் இல்லையா, இது வந்து ஒரு மாடு தான். பெட்ராக்கு இந்த வந்து ஆப்ஷன் கிடையாது, இது ஒரு மாடு தான். ஓகே கேஸ், நம்ம வந்து முதல்ல இந்த பில்டை வந்து ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து 6 பெட்டு வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும் கைஸ். அது வந்து அந்த இதில் தான் இருக்குது, நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து பில்டை வந்து ஃபைனலி ஆரம்பிக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம முதல்ல 6 பெட்டு வந்து ப்ளேஸ் பண்ணோம் கைஸ். 6 பெட்னா இப்படி இல்லை, அதான் இப்போ வீடு காமிச்சிட்டானுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஒரு பிளாக் மேலே எடுத்துகிட்டு போகணும். அதாவது நம்ம பெட்டை வந்து ஸ்டாக் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதை இங்கே மேலே முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க பிளாக்ஸில் எடுத்துகிட்டு நம்ம கீழே வந்து பெட்டு ப்ளேஸ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே இன்னொரு பெட்டு வச்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத பிளாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நான் வந்து இடம் வந்து கம்மி பண்ணிக்கலாம், இங்கே வேறு ஏதாவது ஃபார்ம் மாதிரி வேணால் கட்டலாம் அப்படின்றனால இதை வந்து இது கிட்டே நான் கட்டுறேன். ஏன்னா இது இவ்வளோ கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நான் இப்படி கட்டுறேன். இங்கே வந்து நம்ம 3x3 வந்து ஹோல் ஃபஸ்ட்டு டிக் பண்ணிக்கிறோம் கைஸ். 3x3 இது 2 பிளாக்ஸ் டீப் வரணும். அவ்வளோதான் கைஸ், 3x3 2 பிளாக்ஸ் டீப்பு. அப்புறம் அப்படியே நைட்டும் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு டெம்பரரி பிளாக் வந்து வச்சுட்டு ஸ்லாப் தேவைப்படும், அதை நான் எடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அது தேவையில்லை கைஸ், ஸ்லாப் இல்லை. இங்கே வந்து இன்னொரு பிளாக் வச்சுட்டு கீழே இருக்க பிளாக் வந்து உடச்சிருங்க. உடச்சிட்டு ஐயோ, நான் இதுக்கு வேறு பிளாக் வச்சுருந்தா நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இது வருதோ ஒரே நிமிஷம் கைஸ், நான் அந்த பிளாக் மட்டும் எடுத்துக்கிறேன். இதாங்க கைஸ், நான் அந்த பிளாக் வச்சுருக்கேன், ஆனால் தேவையில்லாமல் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து ட்ராப் டோர்ஸ் வைக்கணும். இதை சுற்றி வந்து நம்ம ட்ராப் டோர்ஸ் வந்து வைக்கணும். அதனால நான் வந்து இங்கேருந்து அந்த டார்க் ஓக் ட்ராப் டோர் தான் கைஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒன்று மேலே வரணும். ஆமாம், இன்னும் ஒன்று மேலே வரணும் கைஸ். இன்னும் ஒன்று மேலே, அதாவது கீழே வந்து 2 பிளாக்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து தேர்டாக இருக்கிற பிளாக்காக இருக்கணும். இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம முதல்ல எல்லா சைட்லேயுமே ட்ராப் டோர்ஸ் வந்து இப்படி வைக்கணும் கைஸ். அப்போ தான் அந்த குட்டி வில்லேஜஸ்லாம் என்னென்னா இங்கே பிளாக் இருக்குது நம்மளால் போக முடியும் அப்படி மட்டும் வச்சிடாதீங்க. அங்கே பிளாக் இருக்குது நம்மளால் போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வருவானுங்க, வந்து அப்படி கீழே விழுந்துருவானுங்க கைஸ். அதுக்காக தான் இந்த வந்து ட்ராப் டோர் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு வழி வச்சுக்கோங்க கைஸ். இங்கே வந்து நம்ம பில்டு முடிகிற வரைக்கும் இங்கே நம்ம இந்த மாதிரி எதாவது வழி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றனால கிளாஸ் தேவைப்படும், வாட்டருமே தேவைப்படும். அதனால் இந்த பக்கெட் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு வாட்டர் பக்கெட் போதும் கைஸ், ஒன்று போதும், 2எல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒன்று மேலே போயிட்டு
1, 2 மட்டும் போய்க்குவாங்க கைஸ். 2 பிளாக் இந்த மாதிரி கட்டிட்டு இங்கே இது வந்து 4 பிளாக் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் முன்னாடி 2, எல்லா சைடுமே 4 வச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற 2 பிளாக் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டா இப்போ வில்லேஜர் வந்து இங்கே நிற்பான். அது இங்கே நிற்பான், ஆனால் வெளியே வர முடியாது. ஆனால் குட்டி வில்லேஜர்ஸால் மட்டும்தான் வெளியே வர முடியும். அப்படி வெளியே வந்து கீழே விழுவானுங்க. ஸோ அப்படி கீழே விழும்போது கரெக்டாக இந்த தண்ணி பிடிக்கும் அவனுங்களை. இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து இந்த தண்ணி வந்து ஒரு இடத்துல போய் நிற்கும் இல்லையா, ஒரு பிளாக்ல போய் நிற்கும். அது வரைக்கும் நீங்கள் உடச்சிட்டே போயிட்டே இருங்க. ஸோ இந்த தண்ணி எங்கே முடியுதோ அது வரைக்கும் எடுத்தாலே அதை தாண்டி ஒரு பிளாக் மட்டும் எடுத்துக்கோங்க, வேறு எதுவும் வேணாம். அதை தாண்டி ஒரு பிளாக் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோன்னா, வில்லேஜஸை மட்டும் இங்கே எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். வில்லேஜஸ் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்த ஃபுல்லாக கிளாஸை வச்சு கவர் பண்ணாலே போதும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா, இங்கே ஜஸ்ட் ஒரு சின்ன இடம் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சின்ன வில்லேஜஸ்னு இங்கே வந்துடுவானுங்க. ஸோ அதுக்கு வந்து 3x3 ஒரு இடம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க கைஸ். 3x3னா 3x3ல நான் தப்பாக சொல்லிட்டேன். ஒரு கொஞ்சம் பெரிய இடமாவே உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக வந்து ஒரு இடத்த ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி மழை பெய்யும் போது மட்டும்தான் வேலை செய்ய பிடிக்காது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பக்கம் 2 பிளாக்ஸ், இந்த பக்கம் 2 பிளாக்ஸ்ன்னு டிக் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம பில்டை அதாவது ஃபார்ம் வந்து முடிச்சிட்டோம். அதாவது வில்லேஜ் ப்ரீடை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது அங்கே இருக்கிற 2 வில்லேஜஸ் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நம்ம பண்ண போகிறது வந்து ரயில் சிஸ்டம் தான். இங்கே வைக்க முடியாது. ஓகே, வந்துடுச்சு. ரயில் சிஸ்டம் தான் கைஸ் வைக்கவே போகிறோம். ஓகே கைஸ், நான் வந்து இவனுங்களை வந்து அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து வில்லேஜஸ் வந்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியாது, ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி நிற்கிறானுங்க. நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். இதில் வந்து அது தெரியுதுங்களா, 2 பேர் நிற்கிறானுங்க உள்ளே. இப்போ இவனுங்களுக்கு வந்து நம்ம வேலை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதெல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணோம் கைஸ். ஏன்னா இதெல்லாம் இதுக்கப்புறம் தேவைப்படாது. ஏன்னா அவனுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் தான் இதெல்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் தேவையில்லை, இதுவுமே தேவையில்லை. அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்காக நமக்கு வந்து இது மட்டும்தான் தேவை. அதாவது இந்த காம்போஸ்டர்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். நான் ஏன் எக்ஸ்ட்ராவாக பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுன்னு தெரில. ஸோ இது போதும் கைஸ். நம்ம காம்போஸ்டரை வச்சிட்டோம்னா, காம்போஸ்டர்லாம் வச்சுட்டு இவங்களுக்கு வந்து இது கொடுக்கணும், ஃபுட்டுலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இவனுக்கு வந்து இதாகிடும். அவ்வளோதான் வில்லேஜஸ் ஆகிட்டானுங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான் 2 பேருமே வில்லேஜஸ் ஆகிட்டானுங்க. எனக்கு இந்த டர்ட் பிளாக் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ இவனுங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஃபுட்டு மட்டும் தூக்கி போட்டாலே போதும். அது என்கிட்ட இருக்கான்னு வேறு தெரில. சரி கைஸ், இங்கே நான் எடுத்துகிட்டு வர மாதிரிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே எங்கேயாச்சும் நான் வச்சுருப்பேன். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து இங்கே ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வேறு எதுவும் மிஸ்டேக் பண்ணலன்றதை மட்டும் பார்த்துக்கலாம் கைஸ். ஏன்னா நான் இந்த மாதிரி அது ஒரு மிஸ்டேக். இது மிஸ்டேக்லாம் இல்லை, பட் இதுதான் சொல்கிறேன். இது எங்கே வந்துச்சு? சரி கைஸ், அது எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம அவ்வளோதான் கைஸ், பில்டு வந்து முடிச்சிட்டோம். இப்போ அதை சுற்றி ஒரு பில்டிங் கட்ட வேண்டியது தான் பாக்கி. ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஃபுட்டு கொடுத்தேன்னா இங்கேருந்து அங்கேருந்து வில்லேஜஸ், குட்டி வில்லேஜஸ்லாம் கீழே விழுந்து இங்கே வந்து இங்கே நிற்பானுங்க கைஸ். நம்ம தேவைன்றப்போ வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் அவங்கள. இந்த மாதிரி எதுவும் உள்ளே விழக்கூடாதுன்றதுக்காக வந்து நம்ம வந்து சுற்றி கிளாஸ் வந்து வைக்கணும் கைஸ். இல்லைனா இந்த மாதிரி உள்ளே விழுந்துக்கிட்டே தான் இருக்குங்க ஏதாச்சும். அது மட்டும் இல்லாமல் ஜாம்பிஸ் நேரத்தில் நைட் டைமில் வந்துடும். அதனால தான் சுற்றி பிளாக்ஸ் வைக்கணும். அது கிளாஸ் பிளாக்காக இருக்கலாம், இல்லை எந்த பிளாக்காக வேணால் இருக்கலாம் கைஸ். அது உங்கள் இஷ்டம், என்ன வேணால் இருக்கலாம். இல்லைனா அது பார்த்தீங்களா, அது ஒருக்கான அடிக்கவே இல்லை. ட்ரைடன்ட் இவன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை கொடுக்கல, பரவாயில்ல. ட்ரைடன்ட் நான் மட்டும் ஏற்கனவே 3 இருக்கு கைஸ். சண்டை போட்டு 3 வாங்கிட்டோம். இப்போ இவனுங்களுக்கு வந்து ஃபுட்டை மட்டும் கொடுத்துடலாம் கைஸ். இவனுக்கு பாட்டு அவனுக்கு வேலையை பார்ப்பானுங்க கைஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை சுற்றி வந்து பிளாக்ஸ் முதல்ல வச்சிடலாம் கைஸ். அதாவது நான் வந்து கிளாஸ் பிளாக் வைக்கிறேன்.
நீங்கள் வந்து எந்த பிளாக் வேணால் வைக்கலாம். அங்கே நான் வந்து சுற்றி கிளாஸ் பிளாக் வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இதையுமே கவர் பண்ணிடலாம். ஏன்னா சில நேரத்தில் இங்கே வந்து ஃபேண்டமோ ஏதோ வந்து அடிக்கும். அதுக்காகவே நம்ம வந்து இது இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து அடிக்காதானா இங்கே வந்து நான் இப்போ ஒரு ட்ராப் டோர் வைக்க போகிறேன் கைஸ். அதனால தான் நான் வந்து இது முன்னாடி சொல்கிறேன். ட்ராப் டோர் வந்து இப்போ நம்ம எப்போ வரமோ அப்போ வந்து இவங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஃபுட்டு கொடுத்தாலே போதும். இவன் என்னைக்கு அங்கே போவான்னு தெரில. கொஞ்ச நேரத்தில் அவனே அங்கே போயிடுவான் கைஸ். ஓகே கைஸ், அவன் வந்து அவன் அங்கே போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், அவன் வந்து வந்துட்டான். இந்த மாதிரி வந்துடுவான் கைஸ். அங்கே வந்து ப்ரீட் ஆவானுங்க, கீழே விழுந்து அங்கே கொண்டாந்து குதிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி லேண்ட் ஆகிப்பானுங்க. நம்ம தேவைன்றப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டு வச்சோ இல்லை மைண்ட் கார்டு வச்சோ உங்கள் இஷ்டம் கைஸ். இங்கேருந்து இவனுங்களை எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்கன்றது உங்களோட இஷ்டம். இங்கே வந்து மைண்ட் கார்டு வச்சுமே பண்ணலாம். ஓகே, நான் வந்து போட்டு வச்சு தான் பண்ணுவேன் அதிகமாக. அதனால நான் வந்து இது மைண்ட் கார்டுக்கான ஆப்ஷன் வைக்கல. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் கைஸ். இங்கே தெரியுதுங்களா, வந்துட்டானுங்களா? இதுக்கு தான் நான் க்ளோஸ் பண்ணேன். இந்த மாதிரி வருவானுங்க கைஸ், அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இதை சுற்றி பில்டு கட்டுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அதாவது ஒன்றும் இல்லை கைஸ், 2 ஸ்டாக் ஆஃப் ஸ்மூத் ஸ்டோன் எடுத்திருக்கேன். 2 ஸ்டாக் வந்து இது எடுத்திருக்கேன், கிளாஸ் பிளைன்ஸ். அப்புறம் 4 ப்ரெஷர் பிளேட். இத்தனை லேண்ட்டும் கைஸ், தேவைக்கு அதிகமாகவே செஞ்சுட்டேன் கைஸ் நான். லேண்டன் 64 லேண்டன்ஸ் நமக்கு வந்து தேவையில்லை. ஐயோ, அயன் ரொம்ப செலவு பண்ணுறேன் கைஸ் நான் அயன் ஃபார்ம் கட்டினதுக்கப்புறம். ஐயோ இவனுங்க வேற வந்துடுறானு பார்த்தீங்களா? இப்போ பெருசை விட்டுட்டு சின்னது வரான். இதுக்காகவே தான் நான் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் 64 லேண்டன்ஸ் தேவையே இல்லாதது. என்ன மாதிரி நீங்களே தப்பு பண்ணிடாதீங்க கைஸ். நான் வேற ஆகுனா வந்துடும். ஸ்குவாடு வந்து தொலை. கைஸ், நான் வந்து மழை நின்னதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, நம்ம பில்டை கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து இங்கே பில்டை ஃபுல்லாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து பில்டை வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு மினி வீடு மாதிரி கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. பில்டு இது மொத்தமே இவ்வளோ தான். இவன் வளர்ந்துட்டான் வேறு. ஓகே, பரவாயில்ல. அவனுங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க ப்ரீட் ஆகிட்டே தான் இருப்பானுங்க. இப்போதைக்கு ஒருத்தன் தான் இருக்கான். நான் இன்னும் ஃபுட்டு கொடுக்கல, அதனால தான் ப்ரீட் ஆகலை. இப்போதைக்கு நம்ம வந்து இப்படி கட்டியிருக்கோம். ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு மேலே ஒரு ஃப்ளோர் வச்ச மாதிரியே தான் கட்டியிருக்கேன். எனக்கு ஏன் தெரியல கைஸ், மேலே ஒரு வியூ பாயிண்ட் வச்ச மாதிரி கட்டினா தான் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி தான் வருது வேறு. இங்கே வந்து நம்ம வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஸ்டேர்ஸ் இருக்குது. இங்கே நான் ட்ராப் டோர்ஸ் வைக்கணும் கைஸ். அதை நான் ஆஃப் கேமராவில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து என்கிட்ட ட்ராப் டோர்ஸ் வந்து காலி ஆகிடுச்சு. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இங்கே வச்சுருக்கேன். இங்கே தேவையான ஏதாவது கிராஃப்டிங் டேபிளோ இல்லை ஃபர்னஸோ ஏதாவது வச்சுப்பேன் நான். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் ஒரே நிமிஷம் கைஸ் வெளில போய்க்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எப்படியோ நம்ம வந்து இதை வந்து கட்டி முடிச்சிட்டோம். ஸோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். நான் தான் உங்கள் மைனெக்ஸ் அண்ட் பை.